வாங்க புளி ரசம் கொதிக்க வைக்கட்டும். நல்லா கொதி வந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வரணும். அப்போ தான் புளி ரசம் நல்லாயிருக்கும், பச்சை வாடை இல்லாமல். நிலக்கடலையை தனியாக வறுத்து கடைசியில் கொஞ்சம் போட்டோம்னா மேலே கிண்டிட்டு சாதத்தை கிளறிட்டு போடணும். அப்போ நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பாடு. இது லெமன் சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு. கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு தாளித்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இதில் காயை போட்டு வதக்கி சாம்பார் பொடி போட்டு உப்பு போட்டு அரிசியை நல்லா போட்டு தண்ணியை வச்சுக்கணும். அதில் லெமன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு பாருங்கள். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பச்சை வாசனை இல்லை. இது நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. புளி ரசமும் ரெடி. புளிக்காய்ச்சல் அப்படியே எண்ணெயை பாருங்களேன் மேலே வந்துருச்சா. இது மாதிரி இருந்தால் நம்ம ஒரு வாரத்துக்கு வெளியிலே இருந்தால் கூட கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். எண்ணெய் தெளிஞ்சு அப்படியே வந்துருச்சு. இறக்கி வச்சாச்சு பாருங்கள். எண்ணெய் எடுத்து தனியாக எடுக்கிற மாதிரி நிற்கிதா. சூப்பர். பாருங்க, வளக்காப்பு சாப்பாடு, துவையல், ஆனியன் வத்தல், தேங்காய் சாதம், கூட்டு, லெமன் சாதம், பொங்கல், தயிர் சாதம், புளி சாதம், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி எல்லாம் ரெடி.